ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் லஞ்ச் பாக் ரெசிபி நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீல் சமோசா பண்ணியிருந்தோம். நல்ல காய்கறிலாம் ஸ்டஃப் பண்ணி ரொம்பவே சூப்பராக பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனுக்கு கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணிக்கலாம். என்னென்ன காய்கறி எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கேரட் எடுத்துருக்கேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா பீன்ஸ், அப்புறம் ஒரு சின்ன துண்டு முட்டைக்கோஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு குடமிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக எவ்வளோக்குள்ளே குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வகையான காயும் நம்ம கட் பண்ணி குட்டி குட்டியாக நல்லா ஃபைனாக கட் பண்ணிட்டோம். கேரட் மட்டும் நான் துருவி எடுத்திருக்கேன். அதே நீங்கள் துருவி எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் எல்லாத்தையும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடுவோம். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மாற்றி எடுத்தாச்சு. இதுக்கு பைண்டிங்காக நம்ம பொட்டேட்டோ ஆட் பண்ணணும். பொட்டேட்டோக்கு அப்புறம் நான் இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த்தியாக ஸ்வீட் பொட்டேட்டோ ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம பொட்டேட்டோ எந்த அளவுக்கு இருக்குமோ அதே அளவுக்கு தான் பைண்டிங் ஏஜெண்டாகவும் இருக்கும். இது கண்டிப்பாக பொட்டேட்டோக்கு அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிடாதவங்களுக்கு கூட இப்படி சாப்பிடும்போது அவங்களுக்கு தெரியாது. அதனால் நான் ஸ்வீட் பொட்டேட்டோ ஆட் பண்ணுறேன். இது நல்லா துருவி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மசிச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் துருவினா ஈஸியாக துருவி ஆட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸ்டு ஹெர்ப் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இல்லைனா மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதில் எல்லா ஸ்பைஸும் சேர்ந்துருக்குனால நான் அதை ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு நான் சப்பாத்தி மாவு எப்படி பிசைஞ்சு எடுப்போமோ அதே மாதிரி சின்ன டோவாக தான் ஒன்று பிசைஞ்சு எடுத்திருக்கேன். நம்ம நார்மல் கோதுமை மாவில் தான் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் மைதா மாவில் கூட பண்ணிக்கோங்க. இது கோதுமை மாவில் பண்ணாலே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிட்டு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கும் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பிடிச்சா கரெக்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம பிடிச்சி அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் பொட்டேட்டோ கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு 2 இதுக்கு பீஸ் ஆட் பண்ணும்போது கரெக்டாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் சப்பாத்தி எப்படி விரிப்போமோ அதே மாதிரி நல்ல மெல்லிசாக நல்லா விரித்து எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா விரித்து வச்சாச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்டஃபிங்கை உள்ள எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ண அளவுக்கு நல்லா ஃபுல்லாக கோட் பண்ணி தடவி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நம்ம வெஜிடபிள்ஸை நல்லா தடவி எடுத்தாச்சு. இதை நல்லா டைட்டாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம லூஸாக ரோல் பண்ணோம்னா பிரிஞ்சு வந்துடும். அதனால் டைட்டாக ரோல் பண்ணி நம்ம கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாகவே ரோல் பண்ணியாச்சு. எண்டு பக்கத்தையும் நல்லா அப்படி அமுத்தி விட்டிங்கன்னா 2 ஒட்டிரும் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நமக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த அளவு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பீஸையும் குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. அதில் ஒரு பீஸ் எடுத்து இப்படி கைட்டு உள்ளங்கைட்டு 2 பக்கமும் அழுத்தி விட்டிங்கன்னா சூப்பரான வீல் சமோசா நம்மளுக்கு ரெடி ஆயிரும். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக அப்படி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸும் அவங்களுக்கு உள்ளே போயிருங்கனால தான் இப்படி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி கொடுக்குறோம். இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக உள்ள ஸ்டஃப்பிங் பண்ணி நம்ம நார்மல் பூரிக்குள்ளே ஸ்டஃப் பண்ணால் எப்படி இருக்கும் அதே மாதிரி பூரிக்குள்ளே சின்ன குட்டி கொண்டு ஸ்டஃப் பண்ண போகிறேன். அதுக்கு சின்னதாக விரித்து எடுத்தாச்சு. அதுக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிளையும் வச்சிடலாம். வச்சு எல்லா பக்கமும் க்ளோஸ் பண்ணிவிட்டு உருட்டி தட்டி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு மினி கட்லெட் மாதிரி இருக்கும். அதே மாதிரி தட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தட்டி எடுத்துக்குவோம். இதுவுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் பொரிக்க தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நான் டீப் ஃப்ரை பண்ணுறேன். நீங்கள் பெரியவங்க சாப்பிடுங்கனால ஷாலோ ஃப்ரை கூட பண்ணுங்கள். அதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஆயில் நல்லா சூடாகட்டும்.
இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா நம்மளுக்கு ஹீட் ஆகிடுச்சு. இதில் எடுத்து வச்சுருக்க நம்ம ஒவ்வொன்றையாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விடலாம், இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து கெச்சப்போடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கம் நல்லா கிறிஸ்பியாக அளவுக்கு வேக வச்சு நல்லா பொரித்து எடுத்தாச்சு. இப்போ இதை தனித்தனியாக வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கிடுவோம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்நாக்ஸ்க்கு என்ன கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் தான் நான் வேக வச்சு கொடுத்துருக்கேன். இதை நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை பயிரை வேக வச்சு எடுத்துட்டோம். இதை வந்து நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். ஒரு தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு லைட்டாக குழஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அது மேலே 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பயிர் வந்து நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்படி பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து நல்லாவே எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதனால தான் ஷேர் பண்ணுறேன். இந்த வேக வச்ச பச்சை பயிரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெல்லம் தூவிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் தூவி அப்படியே மேல் டாப்பில் வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். இது ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது. கண்டிப்பாக கொடுங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ரெசிபி பார்த்தாச்சு. இந்த லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், அல்லது ஸ்நாக்ஸாக கூட ஈவினிங் டைம் கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பரான ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம். அதோடு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுமே ரொம்பவே நம்ம ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் தான் ரெடி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்பர் 2 பார்த்தாச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு உங்கள் குழந்தைங்க எப்படி இருக்குன்னு சொன்னாங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.